வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் சீரீஸ் அப்படின்ற பேரில் வந்து டெய்லி முக்கியமான தகவலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருக்கோம். ஸோ அது போக வந்து இடஒதுக்கீடு ரிசர்வேஷனை என்ன அப்படிங்கிறது தனியாக பார்த்துருப்போம். பிஎஸ்டிஎம்னா என்ன, உமனுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் வருது, ஜென்ரலுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் வருதுங்கிறதான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து பாருங்கள். சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போட்டுருக்கோம். படிக்கிறவங்க அதை கண்டினியூ பண்ண பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இனி டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை அவங்கள்ட்ட வந்து கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோ ஒன்று ஒன்று நம்ம போட போகிறோம். இதில் வந்து நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். இந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலைகள்லாம் எப்படி இருக்கும், எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க, அந்த டீட்டெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நம்மளோட ஹெட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையில் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் இந்த வருவாய்த்துறையில் யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வருவாய்த்துறையினாலே ஃபஸ்ட்டு விஏஓ வந்துருவாங்க. விஏஓ இருக்கிற இதே வந்து எங்கே தான் கேட்டிங்கன்னா வருவாய்த்துறை தான். விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இந்த 4 பேருமே வருவாய்த்துறையில் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஜேஏக்கும் விஏஓக்கும் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சிடும். 22/1 17/2 வரைக்கும் முடிஞ்சிடும். அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு 24/2 6/3 வரைக்கும். அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 10/3 12/3 வரைக்கும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதியோட நம்மளுக்கு கவுன்சிலிங் முடியுது. அதுக்கப்புறம் உங்களோட டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களோட லிஸ்ட்டு ஃபுல்லு எங்கே போகும்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்கு போகும். இந்த வருவாய்த்துறைங்கிறது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டுக்கு போகும். அங்கேருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களை வந்து எங்கே வேக்கண்ட்லாம் இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா போஸ்ட் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுறது வந்து என்னென்னா, எனக்கு ரேங்க் இது கிடைக்குமான்னு பண்ணுறீங்க. அது ரிசர்வேஷன்ற ஒரு இதுலேயும் வந்து தெளிவாக போட்டிருக்கீங்க. அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸாகவும் போஸ்டிங் வைஸாகவும் போட்டிருக்கீங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ஒரு 7000 போஸ்டிங் இருக்கிற இடத்துல நாங்கள் அதில் வந்து 1:2 15,000 போஸ்டிங் நாங்கள் கூப்பிட்ருக்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து வேலை கொடுப்போன்றது உறுதி சொல்ல முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா 9,400 போஸ்டிங்கில் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரை கழிச்சிட்டு மிச்சம் உள்ள 7,829க்கு தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ இந்த 13 3ஆம் மாதம் வரைக்கும் கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஹைரார்க்கியில் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு நார்மலாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக் அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக் வந்து எப்படி பிரியும் அப்படின்னா பல தாலுக்காவாக பிரியும். அந்த பல தாலுக்காலாம் வந்து என்ன ஆகும்னா பல ஃபிர்காவாக பிரியும். அந்த பல ஃபிர்காலாம் சேர்ந்து என்ன ஆகும்னாக்கா பல வில்லேஜ்களாக பிரியும். இதுதான் வந்து இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹைரார்க்கியல். இந்த ஹைரார்க்கியலில் யார் என்னென்ன ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் நல்லாவே தெரியும். அதே இது ஒரு தாலுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு தாலுக்காவுக்கு ஒரு தாலுக்கா ஆஃபீஸுங்கிறது இருக்கும். ஃபிர்கான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா ஆர்ஐன்னு சொல்லி ஆர்ஐ ஆஃபீஸ்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. வில்லேஜ் அப்படின்னா வில்லேஜுங்கிறது விஏஓ ஆஃபீஸ்னு கூட நம்ம சொல்லுவோம். ஒரு வில்லேஜில் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு விஏஓ ஆஃபீஸ் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஒரு அவுட்டரில் இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் பாயிண்டில் எந்த இடத்துலையாவது இருக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த விஏஓ ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறவங்க தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸ் தான் அது. இப்போ அந்த விஏஓ யாருக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து டிஆர்ஓ, ஆர்டிஓ இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. நம்ம அந்த ஆஃபீஸ்லேயும் நம்மளை வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து ஜேஏ டைப்பிஸ்ட் இவங்க தான் அந்த இடத்துக்கு போஸ்டிங் வருவாங்க. நம்ம இப்போ விஏஓ பார்க்குறனால அதனால ஒரு இடையில உள்ள நான் 2 பேரை விட்டுட்டேன். அதாவது டிஆர்ஓவையும் ஆர்டிஓவையும் விட்டுட்டேன். ஏன்னா அந்த ஆஃபீஸில் போய் விஏஓ வந்து வேலை பார்க்க போகிறது கிடையாது. அதனால் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு விஏஓ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கே தான் இருப்பாங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஆனால் ஒரு தனி ஆஃபீஸில் இருப்பாங்க. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கீழே வந்து நம்ம தாசில்தார், அடுத்து அவங்களுக்கு கீழே வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு கீழே வந்து விஏஓ, அவங்களுக்கு கீழே தான் வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா கலெக்டர் வந்து டைரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணுறது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி இந்த மாதிரி போடுறவங்க. நம்ம விஏஓ வந்து ஒரு 10 விஏஓ சேர்ந்து 10 விஏஓக்கு வந்து ஒரு ஆர்ஐ இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 4 ஆர்ஐக்கு ஒரு தாசில்தார் இருப்பாங்க. இந்த மாதிரி ஹைரார்க்கியில் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளோட வேலை வந்து என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, நம்ம யார் கண்ட்ரோலில் வருவோம் அப்படின்னா தாசில்தார் கண்ட்ரோலில் தான் வருவாங்க. யார் விஏஓங்கிறவங்க தாசில்தார் கண்ட்ரோலில் தான் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீ இந்த இடத்துல என்னடா ஆர்டிஓ சொல்லலை, டிஆர்ஓ சொல்லலை, டைரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அடுத்து தாசில்தார் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயோ டிஆர்ஓ ஆஃபீஸ்லேயோ வந்து யாரை போட போகிறதில்ல, விஏஓ போட மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க இருக்க போகிறது தனி ஒரு ஆஃபீஸு. ஆனால் கண்ட்ரோல் வந்து தாலுக்கா ஆஃபீஸோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா நிறைய செக்ஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே முடியாது.
எக்கச்சக்கமான செக்ஷன் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். இன்னொன்று ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேரே. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருந்திருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இப்போ இதில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கலெக்டர் ஆஃபீஸில் எந்த செக்ஷனில் நீங்கள் போனீங்கனாலும் என்ன இருப்பாங்கன்னா, ஜேஏ இருப்பாங்க, டைப்பிஸ்ட் இருப்பாங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எல்லா செக்ஷன்லேயும் இருப்பாங்க. எல்லா செக்ஷன்லேயும் ஜேஏ டைப்பிஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுங்கிறவங்க ஒரு முக்கியமான, அதாவது கலெக்டருக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா ஆஃபீஸ்லேயும் முக்கியமான ஆஃபீஸ்களில் தான் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருப்பாங்க. சரி, ஓகே. இது ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அங்கே வந்து தாசில்தார் தான் ஹெட்டு. அந்த தாலுக்கா ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக ஜேஏ டைப்பிஸ்ட்டு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஜேஏ டைப்பிஸ்ட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி விஏஓங்கிறது யாரோட கண்ட்ரோல் தான், தாசில்தார் கண்ட்ரோலில் தான் வராங்க. அவங்களும் தாலுக்கா ஆஃபீஸில் தான் அவங்க என்ன செய்கிற பண்ணிக்கும். தாலுக்கா ஆஃபீஸ்னால் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. தனியாக ஒரு ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறது, வைக்கிறது எல்லாமே வந்து எங்கே தான் வந்து செய்யணும், இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் தான் வந்து செய்யணும். நம்ம விஏஓனா என்னென்னு பார்த்துட்டோம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் இன் ஒன்லி தாலுக் ஆஃபீஸ் இன் ஒரு பர்டிகுலர் வில்லேஜ். அவங்களுக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க, ஒரு வில்லேஜை ஒதுக்கிடுவாங்க. அந்த வில்லேஜுக்குள்ளே ஒரு ஆஃபீஸும் அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் இவருக்கு சம்பளம் கொடுக்குறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, தாசில்தார் தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது. எந்த தாலுக்காவில் அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அந்த தாலுக்காக்குள்ளே ஒரு வில்லேஜே ஒர்க் பண்ணுவாங்க. பட் சேலரி வந்து யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னா, அந்த தாசில்தார்கிட்ட தான் வாங்குவாங்க. சரி, இப்போ வந்து விஏஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டே வந்து இவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க. வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ ஒரு நபரை பற்றியே நம்ம விசாரிக்கணும் அப்படின்னா, டக்குன்னு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு கலெக்டராகவே இருந்தாலும் அந்த விஏஓக்கு கால் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, டக்கு டக்குன்னு இவங்கள பற்றி விசாரிச்சு சொல்லுங்கன்னா, உடனே அவங்கள பற்றி விசாரித்து நம்ம கைப்பட ஒரு ரிப்போர்ட்டாகவே பணிந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டாகவே நம்ம என்ன செஞ்சிடணும், அனுப்பிடணும். அப்போ ஒருத்தவங்க வந்து உதவித்தொகை வாங்க தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்கள விசாரித்து, அவங்க குடும்பத்தை விசாரித்து, அவங்க குடும்பத்துடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பட்டா, சிட்டா எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும். ஒரு விஏஓ ஆஃபீஸில் இருக்கும். ஸோ அவங்கள ஃபுல் டீட்டெயிலாக என்கொயரி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். கொடுக்குற ரிப்போர்ட்டு தப்பாக இருந்துடக்கூடாது. ஸோ இது விஏஓவோட வேலை அதுதான். என்னது, கள விசாரணை தான் அவங்களோட வேலையே. ஒருத்தவங்க இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, என்ன ரெடி பண்ணி கொடுக்குறது யார் தான்? விஏஓ ரிப்போர்ட்டில் தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, அவங்க இடத்துல போய் ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதும் வந்து யார் தான்? விஏஓ தான் கொடுப்பாங்க. ஸோ அது போக இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நம்ம இசேவை மையத்தில் போய் பதிஞ்சிருக்கோம். இசேவை மையத்தில் போய் நீங்கள் பதிஞ்ச பிறகு முதல்ல அது யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஏஓவுக்கு தான் போகும். விஏஓவுக்கு ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க, ஆர்ஐக்குன்னு ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து உள்ளவங்க தான் தாசில்தாரில் ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க. இவங்க 3 பேரோட சர்டிஃபிகேட் வேலை முடிஞ்சிடும். அப்போ நமக்கு இசேவையில் பதிஞ்ச உடனே அது யாரோட லாகின்ல போய் இருக்கும் அப்படின்னா, விஏஓ லாகின்ல தான் இருக்கணும். விஏஓ வந்து அதை என்ன செய்வார், ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணி, விசாரித்து எல்லாமே பண்ணி ஓகே போட்ட பிறகு தான் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகும், மூவ் ஆகிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தாசில்தார் வந்து என்ன உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்த பிறகு நம்ம சர்டிஃபிகேட்டை கையில் எடுத்துகிட்டு வரோம். நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தாலும் அது கையில் எடுத்துகிட்டு வரது அவங்கள்ட்ட இருந்து தான். அடுத்து அவரோட ஒர்க் வந்து என்னங்கன்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்க்கு அப்ரூவ் கொடுக்குறது அவரோட வேலை. அதாவது இனிஷியல் லெவலில் அவர் தான் இருப்பார். அதனால் அவர்கிட்ட இருந்து விசாரித்து ஓகே பண்ணி அப்ரூவ் பண்ணி ஆர்ஐக்கு அனுப்பி விடுறது அவரோட வேலையாக இருக்கும். அடுத்து மெயின்டெயின் வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ். ஒரு வில்லேஜுக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, நிறைய வச்சுருப்பாங்க. 1, 2, சிஇ ஒரு மழை வந்தால் அதை எதில் ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரு சிட்டா எதில் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, நிறைய அங்கே இருக்க மரங்களோட கணக்கு வழக்குகள்லாம், அந்த ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குளம், அந்த மரம் இதுலேயே கணக்கு வழக்குகள்லாம் நிறைய அக்கௌண்ட் இருக்கும். அவங்களே ஒரு 10 ரெஜிஸ்டர் 12 ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அந்த 12 ரெஜிஸ்டரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை அந்த ரெஜிஸ்டரை நம்ம ஆடிட் பண்ணுற மாதிரியே தனியாக ஜமாபந்தின்னு சொல்லி ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு மனு கூட்டம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் அந்த கணக்கு வழக்குகளை சரிபார்க்கறதுக்குன்னு அவங்க ரெடியாக வச்சுக்கிறணும். அடுத்து மெயின்டெயின் பட்டா சிட்டா. பட்டா சிட்டான்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் ஆல்ரெடி பழசா இருக்கிறது எல்லாத்தையுமே சிட்டான்னு தான் சொல்லுவாங்க. அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் என்ன செய்யணும், பாதுகாப்பாக அவங்க வச்சுக்கிறது அவங்களுடைய வேலை தான். அதேமாதிரி ஒரு பட்டாக்கு பதிஞ்சிருக்கோம்னாலும் எப்படி சர்டிஃபிகேட் முதல்ல அவங்க லாகினுக்கு போதோ, அதே மாதிரி இதுவும் வந்து அவங்க லாகினுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அவங்க விசாரித்து இவங்க பட்டா கொடுக்கலாம் ஓகேன்னு சொல்லி போடுறதும், இல்லை இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு போட்டு தள்ளுபடி போடுறதும் அவருடைய விருப்பம் தான். அது அவருடைய விசாரணையை பொறுத்தது. ஓகேவா? அடுத்து வந்து இப்போ சேலை வேஷ்டிகள்லாம் நம்ம கொடுக்குறது நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, ரேஷன் கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேலை வேஷ்டியை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தீபாவளி அப்போ சாரி அதாவது முதியோர் உதவித்தொகையெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் எங்கே போய் தான் வாங்கிக்கிறணும்னாக்கா, இந்த விஏஓ ஆஃபீஸில் தான் போய் சேலை வேஷ்டி இதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதை சப்ளை பண்ணுற வேலையை யாருக்கு தான் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, விஏஓக்கு இருக்கும். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள போய் கள விசாரணை பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதும் விஏஓவோட வேலை தான். இது எல்லாமே வந்து விஏஓட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு.
சரி, விஏஓங்கிறது தாலுகா ஆஃபீஸ் தான் நான் சொல்லிட்டேன். தாலுகா ஆஃபீஸ் சரவுண்டிங்கில ஏதாவது அவங்களுக்கு எந்த வில்லேஜ் குடுக்குறாங்களோ, அந்த வில்லேஜில ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்ப்பாரு. பார்த்த வேலைக்குரிய ரிப்போர்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா, அத கொண்டு வந்து எங்க தான் சப்மிட் பண்ணணும்? தாலுகா ஆஃபீஸ்க்கு தான் வரணும். வந்து அந்த ரிப்போர்ட்ட யார்ட்ட கையெழுத்து வாங்க வேண்டியதா இருக்கும்? தாசில்தார்ட்ட கிடையாது. ஏன்னா தாசில்தார்ங்கிறவங்க தாலுகா ஆஃபீஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க விஏஓ ஆஃபீஸ் தேடி மாட்டாங்க. விஏஓ தான் என்ன செய்யணும்? நம்ம செஞ்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்து வந்து போற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ ஒரு ஜேஏ, டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்களையெல்லாம் எங்க போஸ்டிங் போடுவாங்க? விஏஓ தாலுகா ஆஃபீஸ்ல போஸ்டிங் போடுற மாதிரி, ஜேஏ, டைபிஸ்ட் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல போடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் கலெக்டர் ஆஃபீஸ்ல நெறைய செக்ஷன் இருக்கு. அப்ப கலெக்டர் ஆஃபீஸ்ல போடலாம். 2வது தாலுகா ஆஃபீஸ்ல போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையில ஒரு 11 தாலுகா இருக்கு. 11 தாலுகால எந்த தாலுகால வேணாலும் உங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்ணலாம். 3வது கலெக்டருக்கு கீழ இருக்க அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ். ஆர்டிஓ ஆஃபீஸுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு 4 இருக்கலாம், இல்லன்னா 5 இருக்கலாம். அந்த 4லயோ 5லயோ ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல உங்கள போடலாம். ஓகேவா? யாருன்னா ஜேஏயும் டைப்பிஸ்ட்ட மட்டும் நான் சொல்றேன். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தனியாவே பார்ப்போம். டிஆர்ஓ சேம்பர்ன்னு சொல்லுவோம். அதாவது கலெக்டரோட ரூம் என்ன இருக்கோ, அங்க கலெக்டர் ரூம்னா, அவங்க ரூம்குள்ள போய் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ண போறதில்ல. அவங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு செக்ஷன ஒதுக்கியிருப்பாங்க வெளிய. அந்த செக்ஷனுக்குள்ள நம்ம வந்து என்ன செய்வோம், டைப்பிங் ஒர்க் நம்ம பார்க்குற மாரி இருக்கும். அதே இது டிஆர்ஓ சேம்பர்ன்னு இருக்கும். டிஆர்ஓ சேம்பர்ல அதுவும் ஒரு ஆஃபீஸ் தான். அதுக்குள்ளேயும் போடலாம். கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ்ங்கிறது கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள இல்லாம, தனியா ஒரு இடத்துல அவங்க மனு வாங்குற ஒரு இடமா இருக்கும். அந்த ஆஃபீஸ்ல அவங்க அப்பப்ப வந்து போற மாரிக்கு இருக்கும். அந்த ஆஃபீஸ்லயும் நம்மள அப்பாயின்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் அது வந்து ஜென்ஸ தான் இதுவரையும் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம். ஸ்பெஷல் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸ்ங்கிறது புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு செக்ஷனா இருக்கும். அந்த செக்ஷன்ல ரெவென்யூ சம்மந்தப்பட்ட ஸ்டாஃப வச்சிருப்பாங்க. ஆனா சம்பளம் வந்து கலெக்டரோட ஹெட்ல குடுக்காம வேற தனிப்பட்ட சென்னையில இருந்தோ அந்த மாரி இருந்து சம்பளம் வர மாரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்பெஷல் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸ்லயும் நம்ம என்ன செய்யலாம் நம்மள அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 6 விதமான இடத்துல ஒரு ஜேஏவையும், டைப்பிஸ்ட்டையும் என்ன செய்வாங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது போக ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தாலுகா ஆஃபீஸ்க்குள்ள வரமாட்டாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸ்க்குள்ளேயும் அவங்க வரமாட்டாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸ்க்குள்ள இந்த ரெவென்யூ கோர்ட்டுக்கு மட்டும் வேணா வரலாம். மத்த எந்த இடத்துலயும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒதுக்குற ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2ஓ 3 பேர் தான். அப்ப அவங்க வந்து முக்கியமான எங்க கலெக்டரோ, ஒரு டிஆர்ஓவோ ஒரு முக்கியமான எந்த கூட்டத்துக்கு போறாங்களோ, அந்த இடத்துக்கு போறது மட்டும் போயி அவங்களோட சொல்ற நோட்ஸ் எல்லாம் எழுதுறது தான் அவங்களுடைய ஒர்க்கு. அப்ப அவங்களுக்கு மெயினா கலெக்டர் கூடயோ, டிஆர்ஓ கூடயோ இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷன பார்த்தா அவங்கள என்ன செய்வாங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார? ஸ்டெனோ டைப்பிஸ்ட்ட. சரி, இப்ப நம்ம விஏஓட வேலைகள்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். அ அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா, சுருக்கெழுத்து தான். ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் பேசுறாங்க? அவங்க என்னெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க? என்ன விவாதம் நடந்துச்சு? அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா எழுதி, அதாவது ஷார்ட்டா நம்ம படிச்சு ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்தன்படி எழுதி, அத வந்து என்ன செய்வாங்க, கம்ப்யூட்டர்ல இன்புட் பண்ணி, டைப் பண்ணி, அத ஒரு ரிப்போர்ட்டாவே ரெடி பண்ணி குடுக்குறது தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட வேலை. அதாவது அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போய் என்ன நடக்குங்கிறத எழுதிட்டு, அது மினிட்ஸ தயார் பண்ணி ரெடி பண்றது தான் யாரோட வேலைன்னா, ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட வேலை. இப்ப வந்து அந்த மாரி கூட்டங்களுக்கு போன பிறகு அவங்க ஃப்ரீயா இருக்காங்க அப்படிங்கிறனால, சில செக்ஷன அவங்களுக்குன்னு ஒதுக்கி, இந்த செக்ஷன்ல நீங்க நம்பர் போடுற வேலையோ, இல்ல டைப்பிங் பண்ற வேலையோ நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இப்ப அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மீட்டிங் போயிட்டு வர வேலை மட்டும் தான் அவங்களுக்கு இருந்தது. இது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட வேலை. இப்ப ஜேஏ டைப்பிஸ்ட் 2 பேரும் இப்போ ஒரு ஆஃபீஸ்லயே போட்டுறாங்க. இப்ப அந்த ஒரு ஆஃபீஸ்ல இவங்களுக்கு என்ன வேலையா இருக்கும், இவங்களுக்கு என்ன வேலையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த ஆஃபீஸ்ன்னு கிடையாது. அது வருவாய்த்துறைன்னு மட்டும் கிடையாது. எந்த ஆஃபீஸ்ல போட்டாலும் இவங்க 2 பேரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு சீட்டு குடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபைல் குடுத்துருவாங்க வித் பீரோவோட. அந்த ஃபைல மெயின்டெயின் பண்றது, அந்த ஃபைல அட்டெண்ட் பண்றது, அந்த ஃபைலுக்கு வந்து நம்ம போய் சைன் வாங்குறது, வைக்கிறது, அந்த ஃபைல க்ளோஸ் பண்றது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைல் சம்மந்தப்பட்ட ஒர்க் ஃபுல்லு யாருக்கு வந்துரும் அப்படின்னா, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்துரும். அது எந்த செக்ஷனு, அந்த செக்ஷனுக்குள்ள நெறைய சீட் இருக்கும். அதில எந்த சீட்ட அவங்க குடுக்குறாங்களோ அதுதான். ஸோ மெயின்டெயின் த பர்சனல் ரிஜிஸ்டர். ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம மெயின்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ஃபைலுடைய ரெக்கார்டு ஃபுல்லும் வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்மளோட பர்சனல் ரிஜிஸ்டர்னு அதில எழுதிக்கிட்டே வருவாங்க. இன்னைக்கு ஒரு 30 மனு வந்திருக்கு உங்கள்ட்ட அப்படின்னா, அந்த 30 மனுவுமே நீங்க அதில இந்த பிஆர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனல் ரிஜிஸ்டர்ல எழுதுவீங்க. அந்த 30 மனுக்கும் நீங்க ஒரு 15 நாளுக்குள்ள ஆக்ஷன் நீங்க எடுக்கணும் கண்டிப்பா. அந்த 15 நாளுக்குள்ள என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கங்கிறதையும் நீங்க அதில எழுதுவீங்க. அது போக மெயின்டெயின் சம் ரிஜிஸ்டர். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு 30 மனு வருது அப்படின்னா, அதில 10 ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னா என்ன செய்வீங்க, மொத வந்தவுடனே அந்த பர்சனல் ரிஜிஸ்டர்ல எழுதுவீங்க. ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம், அந்த ஆக்ஷன் எடுத்தத வேற இன்னொரு ரிஜிஸ்டர்ல எழுதுவீங்க. முடிச்சத வேற ஒரு ரிஜிஸ்டர்ல எழுதுவீங்க. இந்த மாரி உங்களுக்குன்னு தனிப்பட்டு ஒரு 2, 3 ரிஜிஸ்டர் இருக்கும். ஃபைனலா 1 மாசத்துக்கோ, 2 மாசத்துக்கோ நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த பர்சனல் ரிஜிஸ்டர் கொண்டு போய் உங்களோட ஹையர் ஆஃபீசர் உங்களுக்கு வந்து தாசில்தாரா இருக்கலாம், உங்களுக்கு வந்து யாரா இருக்கலாம், ஒரு ஆர்டிஓவா இருக்கலாம். இந்த மாரி அவங்கள கொண்டு போய் நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்,
கண்டிப்பாக கையெழுத்து வாங்கி வச்சுருக்கணும். இந்த மாதத்துக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன், இந்த மாதத்துக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு டைரி மணி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கையெழுத்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மேக் டிராஃப்ட் அண்ட் புட் அப் ஹையர் ஆஃபீஸ். ஸோ மெயினாக இந்த ரிஜிஸ்டருக்கு போக ஒரு மனு வருதுன்னா அந்த மனுக்குன்னு சொல்லி ஒரு தபால் அனுப்பணும். ஒரு மனுதாரரே வந்து எனக்கு இப்படி ஒரு உதவித்தொகை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த உதவித்தொகைக்கு அவங்க சரியானவங்களாங்கிறது நம்ம விஏஓட்ட வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லெட்டர் அடித்து அவங்க தகுதி இல்லைன்னே நம்ம இப்போ வச்சுக்கிருவோமே, அப்போ அந்த மனுதாரருக்கு அதை தெரியப்படுத்தணும். மனுவை வாங்கி வச்சுட்டு அவங்க தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு ஓரமாக வச்சிட முடியாது. அப்போ அந்த தகவலை மனுதாரருக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு கடிதம் மூலமாக தான் நம்ம தெரியப்படுத்தணும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு என்ன செய்யணும், ஒரு தபாலை ரெடி பண்ணி நம்ம ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கி தபாலாவை என்ன செஞ்சிடணும், அந்த மனுதாரர் கையில் கிடைக்கிற மாதிரி அமுச்சு விட்றணும். இப்போ இந்த இடத்துல டிராஃப்ட்டை உருவாக்குற இடத்துல யார் வந்துடுவாங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் வருவாங்க. இல்லை ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கே டைப்பிங் தெரியும் அப்படின்னா அவங்களும் என்ன செஞ்சுக்கலாம், அவங்களாவே டைப் பண்ணி கூட அதை ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அடுத்து ஜேஏல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீட்டுன்னு சொல்லி சில பேருக்கு வந்து அமையும். அப்போ அதுனா சம்பளம் போடுற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இதில் இருக்கும். டிராஃப்ட் எந்த இதுக்கு சம்பளம் போடுறதா இருந்தாலும் லெட்டரும் நம்ம ரெடி பண்ணிக்கிறணும், ப்ளஸ் ஆன்லைன் ஒர்க்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ன்ற ஒரு போர்ட்டல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டலில் சேலரி போடுற வேலையும் உங்களுக்கு இருக்கும். சம் ஆன்லைன் ஒர்க்கு நிறைய அது இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே எதுவுமே கஷ்டமான விஷயம் இல்லை. எல்லாமே நம்ம மொபைலில் என்ன பண்ணுறோமோ அதே தான் நீங்கள் அதில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு இந்த ஒரு ஆன்லைன் ஒர்க்கு கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, செஞ்சுருவாங்க. ஸோ இது ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட இது ஒர்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு என்னென்ன ஒர்க்கு அப்படின்லாம் இருக்குன்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா செப்பரேட் கம்ப்யூட்டர் சீட்டு தான். அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு தான். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்மளோட ஒர்க்கே வந்து என்ன தான் டைப்பிங் பண்ணுறது தானே, அதனால் டைப் ஒர்க்குக்காக கொடுத்துருவாங்க. மேக் டிராஃப்ட் ஃபார் ஆல் சீட்டு. இப்போ ஒரு செக்ஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த செக்ஷனில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 7 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. 7ஓ 8ஓ ஒவ்வொருட ஆஃபீஸோட அளவை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய இது எம்ப்ளாயியோட எண்ணிக்கையை வந்து என்னது மாறும். இப்போ ஒரு 10 பேர் ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா 11 பேர் உங்களையும் சேர்த்து 11 பேர். அப்போ மிச்சம் 10 பேர் என்னவா தான் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒரு சீட்டு ஒர்க் பார்க்குறவங்களா இருப்பாங்க. இல்லை அந்த 10 பேரில் 8 பேர் சீட்டு ஒர்க் பார்க்குறவங்களாவும் ஒரு 2 பேர் இந்த பியூன் மாதிரிக்கு ஓஏ வேலை பார்க்குறவங்களாவும் இருப்பாங்க. அப்போ நீங்கள் 11வது ஆளாக ஒரு டைப்பிஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 ஓஏக்கு எந்த வேலையும் இருக்காது. அவங்களுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற வேலை மட்டும் தான். நம்ம அடிச்சு கொடுக்குற ஃபைலை அந்த சீட்டில் போய் கொடுக்கணும், அந்த சீட்டில் கையெழுத்து போட்ட ஃபைலை ஹையர் ஆஃபீஸில் போய் கொடுக்கணும். இந்த ஒர்க்கு தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம அடிக்கிறது நம்மளோட வேலைனா அந்த 8 பேருக்குமே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், டைப் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதே இது ஜேஏவாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஒரு சீட்டுக்குரிய வேலையை மட்டும் பார்த்தா போதும். டைப்பிஸ்ட்டு 8 பேருமே என்ன செய்வாங்க, டிராஃப்ட் கொடுப்பாங்க. அந்த 8 பேருக்கும் நம்ம என்ன செய்யணும், அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல்ல போன புதுசுலாம் அப்படி தான் இருந்தது. இப்போ போக போக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் தெரியும். ஸோ எல்லா சீட்லேயும் வந்து இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நிறைய ஜேஏவாக இருக்கட்டும், அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க டிராஃப்ட்டை அடிச்சுக்கிறாங்க. ஆன்லைன் ஒர்க்கு அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்கிறப்ப இப்போ டைப்பிஸ்ட் நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னது வேலை வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. இது ஆர்டிஓ ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸுங்கிறப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு டைப்பிஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த சுற்றி இருக்க ஸ்டாஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு 80 கிட்டே ஜாயின் பண்ணவங்க, 90 கிட்டே ஜாயின் பண்ணவங்களாம் இப்போ வரைக்கும் டைப்பிங் பழகிருக்க தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. நம்மளோட மெயின் ஒர்க்கே டைப்பிஸ்ட்டோட மெயின் ஒர்க்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டை ரெடி பண்ணணும். அடுத்து டெய்லி வர மெயிலை வந்து நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணி ஹையர் ஆஃபீஸருக்கு எடுத்து வச்சிடணும். ஸோ மனு வந்து திங்கக்கிழமை கலெக்டர் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா மனு வந்து மக்கள் குறை தீர்க்கும் மனு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தனித்தனி லாகின் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஆஃபீஸ் எல்லா செக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ஜிடிபி மனு இருக்காது. மற்ற எல்லாருக்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட குறைகளை மனு மூலமாக சொல்லி வரும்போது நம்மளோட லாகினில் வந்து இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து பதில் வாங்கி விசாரித்து விஏஓ ரிப்போர்ட்லாம் வாங்கி நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா அந்த மனுவை க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா அது நம்மளுக்கு பெண்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க்கும் இப்போ டைப்பிஸ்ட் தான் பார்க்குற மணிக்கு வச்சுருக்காங்க. சேலரி பில்லு சில நேரம் ஜேஏக்கு போட தெரியலை அப்படின்னா அதையும் டைப்பிஸ்ட்டு தான் நம்ம என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அதேமாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, எந்த ஒரு மீட்டிங் போகிறதா இருந்தாலும் வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு வந்து புள்ளி கணக்குகள் வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம போகும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரிக்கு அது அமௌண்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இல்லை வேறு ஒரு எண்ணிக்கை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு ப்ரிப்பேராக போகிறதுக்கு ஒரு புக்லெட் போட்டு ரெடி பண்ணிட்டு போவாங்க. அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதும் டைப்பிஸ்ட்டோட வேலை தான். மீட்டிங் அஜெண்டா புக்லெட்டும்பாங்க. நான் சொன்னேன் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு போகும்போது அவங்க போய் அந்த கூட்டத்தில் அந்த மீட்டிங்கில் என்னென்ன விவாதம் நடந்துச்சுன்னு நோட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த நோட் பண்ணிட்டு வந்ததை என்ன செய்வாங்க, டைப்பிஸ்ட்டையும் அவங்களும் டைப் பண்ணலாம். சில நேரத்தில் டைப்பிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருவாங்க. அதுக்குரிய புக்லெட்டை நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கொஸ்டின் ஆன்சர் பேசிஸில் இருக்கும். 2 பேரும் விவாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை உருவாக்குறது தான் மீட்டிங் அஜெண்டா அப்படிங்கிறது. அடுத்து அதுதான் மினிட்ஸுங்கிறது. மீட்டிங் அஜெண்டாங்கிறது அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்னலாம் அடுத்தடுத்து 1 பை 1 பேச போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது அந்த மீட்டிங் அஜெண்டா அப்படிங்கிறது. அடுத்து பிடிஎல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 1ஆம் தேதியோ இல்லை 5ஆம் தேதிக்குள்ளேயோ என்ன செய்வாங்கன்னா ரெகுலர் ஒர்க் இதெல்லாம்
1 to 5 வந்து ரெகுலராக என்ன இந்த ரிப்போர்ட்டில் ரெடி பண்ணுற ஒர்க் இருக்கும். ஸோ சில ஆஃபீஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 to 30 இப்போ ஓஏபி பென்ஷன்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி செக்ஷனில் நீங்கள் போகும்போது கடைசி 28, 29, 30 இந்த 3 நாளும் உங்களுக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் நார்மல் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறீங்கன்னா 1 to 5க்குள்ளே அந்த மாதம் என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது தான் பிடிஎல் ரிப்போர்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் மாறும்போது அந்த மந்த்து ஸ்டார்டிங்லேயோ அந்த மந்த் எண்டிங்லேயோ என்ன இருக்கும் வேலை வந்து இருக்க தான் செய்யும். ஓகே, இப்போ ஜென்ரலாக இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ங்கிறது என்ன செய்யலாம், ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜேஏன்னு சொல்ல மாட்டாங்க, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் அதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு ஜேஏஓ வந்து ப்ரொமோஷன் ஆகி ஒரு அசிஸ்டண்ட்டாவோ அதுக்கடுத்து ஆர்ஐயாவோ போகும்போது அவங்கள சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் அவங்கள சொல்லுவாங்க. ஸோ ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு பதவியோட பேரோட உள்ள டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. ஸோ போக போக நம்மளுக்கு ப்ரொமோஷனில் போகும்போது தாசில்தாராகவும், அடுத்து தாசில்தாருக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம், ஆர்டிஓ ஆயிடுவோம். ஆர்டிஓக்கு அப்புறம் டிஆர்ஓக்கு அப்புறம் கலெக்டர். இந்த ஹைரார்க்கியில் என்ன செய்யலாம், ப்ரொமோஷன் போயிட்டே இருக்கலாம். ஒரு 21 வயசில் ஜாயின் பண்ணுறவங்க என்ன ஆகலாம், போய் கலெக்டர் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும் கூட அவங்களுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. வயசு கம்மியாக இருக்கிறவங்க ஒரு துணை வட்டாட்சியர் நிலையிலோ இல்லை வட்டாட்சியர் நிலையிலோ அவங்க என்ன செய்யலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம் அவங்க. ஸோ ஜென்ரலாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. இப்போ இதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது ஒரு தாசில்தார் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன தான் உங்களோட சொந்த ஊரில் இருப்பீங்க. இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க, வேறு ஊருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணி உங்களை என்ன செஞ்சுருவாங்க, அந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் எப்போ வேக்கண்ட் இருக்கோ, எப்போ அந்த ஃபைல் கையெழுத்தாகுதோ அப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. உடனே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது. ஸோ ஒர்க் ப்ரெஷர்னு பார்க்கும்போது நிறைய மீட்டிங்கு, நிறைய ஸ்கீமு இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஸ்கீம் இருக்க செக்ஷனில் கண்டிப்பாக என்ன இருக்கும், வேலை வந்து இருக்க தான் செய்யும். சில வேலையே இல்லாத சின்ன செக்ஷனும் ரெவன்யூக்குள்ளே இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வேலை இருக்க தான் செய்யும். 5:45 வரையும் நம்ம வந்து 5:45க்கே கிளம்பி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஒரு 5:45ங்கிறது ஒரு 6:15, 6:30 வரைக்கும் நம்ம இருக்கிற மாதிரி வரும். எலெக்ஷன் டைம் இருந்தாக்கா எல்லாரும் என்ன டைமிங் வரையும் இருக்காங்களோ அந்த வரையும் நம்ம இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு மினிஸ்ட்ரி மீட்டிங்கோ இல்லை ஒரு முக்கியமான இருக்கிறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு தான். சாட்டர்டே வந்து ஒருவேளை ஹையர் ஆஃபீஸர் வர சொன்னாங்க, ஒரு எமர்ஜென்சின்னு வர சொன்னாங்கன்னா நம்ம அப்போ மட்டும் போய்க்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, மந்த் எண்டோ இல்லை ஒரு மந்தோட ஸ்டார்டிங்லேயோ என்ன செய்யலாம், பிடிஎல் சம்மந்தமாக ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ஜென்ரலாக நம்ம 10 மணிக்கு நம்ம போயிட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு 4 இதை டைப் பண்ணி கொடுத்துட்டோம், இல்லை 4 ஃபைலை ஜேஏ இருந்தால் 4 ஃபைல் அட்டன் பண்ணி கொடுத்துட்டோம், இல்லை ஒரு ஸ்டெனோ இருந்தால் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம். இப்படிலாம் என்ன செஞ்சிடலாம், முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ரீயாக என்ன செய்யலாம், வெளியே போய் ஒரு டீ குடிக்கிறதுனா டீ குடிச்சிட்டு வந்துடலாம். திரும்ப வந்து நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். அதேமாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம போனாலும் போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் நீ எங்கே போனால் வச்சேன்னு சொல்லி யாருமே நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. வேலை மட்டும் கரெக்டாக நடந்தால் அவங்களுக்கு போதும். நம்ம வந்து கண்டிப்பாக 10 மணிக்கு இப்போ 10:10க்குள்ளே போய் நம்ம அட்டண்டன்ஸ் வந்து போய் தாங்கணும். நம்மங்கிறது இந்த இதில் யாரை சொல்கிறேன்னா, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து போய் 10:10க்குள்ளே கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஆனால் விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸு, அவருக்குன்னு தனி அட்டண்டன்ஸ் வந்து கிடையாது. லீவாக இருந்தால் மட்டும் அவர் தாலுக்கா ஆஃபீஸில் தெரியப்படுத்தினா போதும். ஓகேவா? இங்கே அதாவது அவருக்கு அட்டண்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கும். அவர் வந்து ஃபீல்டு ஒர்க்குன்றனால அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே பணிங்கிறத போட்டுருவாங்க. அவர் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டுட்டு போய் தான் வேலையை தொடரணுன்ற அவசியமே இல்லை. ஓகேவா? ஆனால் நம்ம ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இவங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? விஏஓக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்கு தான். ஃபீல்டு ஒர்க்கு பார்த்துட்டு வந்து நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளோட ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இவங்களோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் ஒர்க்கு தான். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள ஒர்க்கு தான். அது கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கலாம், தாலுக்கா ஆஃபீஸாக இருக்கலாம், ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கலாம், டிஆர்ஓ சேம்பராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது லேடிஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து போட்டாங்கன்னா அது ரொம்ப சேஃப்டியான ஒரு இருக்கும். ஸோ இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் கவுன்சிலிங் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுட்டு அதை போய் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் போடுவோம். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் வேணுங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒர்க் பண்ணுறதுனால இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.